மூல நோய்க்கு வெறும் மலச்சிக்கல் மட்டும்தான் காரணம் நினச்சிட்டிங்களா? அது ரொம்ப தப்பான விஷயங்க. என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு, மூல நோய்ங்கிறது செரிமான மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு நோய் தான். இதுக்கான முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். மலச்சிக்கல் வர்றதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா அதிகமான மாவுச்சத்து உணவுகள் எடுத்துக்கிறது, நார்ச்சத்து குறைவான உணவுகள் எடுத்துக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய சீஸ் மரம் ப்ராசஸ் பண்ண ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி அதிக மன அழுத்தம். இன்றைக்கி எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் தான் வந்து உங்களோட கட்டை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இந்த கட் அஃபெக்ட் ஆனாலே உங்களோட டோட்டலோட பாடியுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை தான் மூல நோய் பாதிப்பு. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, உடம்புல பித்தம் அதிகமாகிறது. நம்ம பொதுவாக உஷ்ணம்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான செரிமான பாதிப்பு வரும்போது உடம்புல பித்தம் தன்னளவில் அதிகமாகும். இந்த அதிகமாகிற பித்தத்தினால ஆஸ்துமா இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைகிறத நம்ம பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷனுக்கு நம்ம எண்ணெய்க்குள் எடுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கும் போதும் அதுக்குன்னு ஒரு சில எண்ணெய்கள் இருக்குது. அந்த எண்ணெய்கள் மூலமாக எண்ணெய்க்குள் எடுக்கும்போது உங்களோட உடம்புல பித்தமும் குறையும், அதே நேரம் உங்கள் மன அழுத்தமும் குறைஞ்சு உங்களோட கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக நல்ல வாய்ப்பாக இருக்கும். மூல நோய்க்கு என்னென்ன மாதிரி உணவுகள் எடுத்துறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.